Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket பேசலாமா? IPL 2025 yes. First match defending champion KKR versus ஈசால் கப் நம்தே RCB அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் மேட்ச். எனிவே ப்ரிவியூவில் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. இப்போ கேகேஆரை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம் கடகடன்னு. கேன் தி வின் த கப் அகெயின்? ஏன்னா 2022 வந்து 7th பொசிஷன், 2023 7th பொசிஷன், சடன்லி 2024 கப்பு ஜெயிச்சிட்டாங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ரசல், சுனில் நாராயண் கீ பிளேயர்ஸ் அண்ட் மிச்சல் ஸ்டார்க். இப்போ ஷேஸ் ஐயரில் மிச்சல் ஸ்டார்க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ப்ளஸ் ஃபிலிப் சால்ட். அவர் அசால்ட் ஆறுமுகம், சாப்பாட்டுக்கு எப்படி உப்பு முக்கியமோ அதே மாதிரி டீமுக்கு சால்ட் முக்கியம். அந்த சால்ட் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வேணும்னு ரிலீஸ் பண்ணல, ஏன்னா பட்ஜெட் அந்த மாதிரி ஆச்சு. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எதனால வந்து அவங்கள ரிலீஸ் பண்ண வேண்டியது ஆச்சு ஷேஸ் ஐயர் ஸ்டார்க்கெல்லாம். அது மாதிரி ஷாருக் கானோட டீமு நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடு, கோர்போ லோர்போ ஜீத்போ அப்படின்னா பர்ஃபார்ம் ஃபைட் அண்ட் வின். அவங்களோட டேகே தான் பங்காளியில் கர்போ லோர்போ ஜீத்போன்னு. அதே மாதிரி ஷாருக் கான டைலாக் மறக்க முடியாது, ஹார்கர் ஜித்னே வாலே கோ பாஜிகர் கேட்டேன். அப்போல்லாம் அமிதாப் பச்சன்லாம் குடி கட்டிட்டு பிறந்த காலம். அப்போ வந்து இவர் பிரேக் பண்ணுறாரு, சல்மான் கான் ஆமீர் கான் பிரேக் பண்ணி ஷாருக் கான் வர்றாருன்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஐ ஆம் வித் யூ அப்படிதான். என்ன கேட்டிங்கன்னா தே ஆர் அ வெரி ஸ்ட்ராங் சைட், ஸ்பெஷலி ரானே கேப்டன் ஆக்குனதுக்கப்புறம். ரைட், லாஸ்ட் டைம் கப்பு ஜெயிச்சதில் வந்து சால்ட் இல்லை, ஸ்டார்க் இல்லை, ஷேஸ் இல்லை, 3 எஸ்ஸுமே இல்லை. மூணுமே முக்கியமான பிளேயர். அது ஏன் அது எடுக்க முடியலன்னா அவங்க ரீட்டைனிங் பண்ணும்போதே 57 கோடி ரூபாய் உங்களுக்கு செலவாயிடுச்சு. 57 கோடி ரூபாய் 6 பிளேயர் ரீட்டைன் பண்ணதில்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண் 12 கோடி, ஆண்ட்ரூ ரசல் 12 கோடி, வருண் சக்கரவர்த்தி 12 கோடி, அண்ட் இவருக்கு 4 கோடி ரமன்தீப் ரீட்டைன்டு, ரிங்கு சிங் 13 கோடி. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் நிறைய ஆகிட்டதுனால 24 கோடி சம்திங் கொடுத்தாங்க மிச்சல் ஸ்டார்க்கு. அவர் எடுக்க முடியல. ஷேஸ் ஐயருக்கும் ஹெவி அமௌண்ட்டுக்கு பிட்டிங்கில் எடுக்க முடியல, ஏன்னா இவங்ககிட்ட ஃபண்ட் அவ்வளோ இல்லை. அப்போ தான் ஒரு உஷாராக ஒரு ஐடியா பண்ணாங்க, ரானே எடுத்தாங்க அவங்க. ஆனால் வெங்கடேஷ் ஐயரை வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது அவர் தான் கேப்டன் மெட்டீரியலாக வருவார்னு. வெங்கடேஷ் ஐயரை 23 கோடி 75 லட்சத்துக்கு போயிருக்காரு இந்த ஆப்ஷனில். ஏன்னா ஆர்சிபி போட்டி போட்டாங்க, ஏன்னா அவர் கேப்டன் மெட்டீரியல், அவர் கேப்டன் ஆக்கலான்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக ஆப்ஷனுக்கு மட்டும் சொல்லியிருப்பாங்க, உன்னை அட் எனி காஸ்ட் உங்களை நாங்கள் எடுக்கிறோம், இதில் ஆப்ஷனில் கவலைப்படாத, ஏன்னா ரீட்டைன் வரும்போது பட்ஜெட் பெருசாக போயிடுதுன்னு. பட் 23.25 கோடி வரைக்கும் இப்போ ஆர்சிபி போட்டி போட்டதுனால 23.25 வச்சு. ஆனால் ஒரு புத்திசாலித்தனமாக ஐடியா பண்ணாங்க. இப்போது அவர் கேப்டன்சி பர்டன் கொடுக்கல, ஏன்னா ப்ரைஸ் டேக் ஆல்ரெடி பர்டன் ஆகும். ஐயோ 23 கோடி இன்னும் பிரச்சனை ஆகும். அவர் சில பேரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், சிலர் பண்ண முடியாது. அதனால் அவர் கேப்டன்சி கொடுக்காம ரஹானே கேப்டன் ஆக்கிட்டாங்க. வெரி குட் மூவ். ரஹானே சிஎஸ்கே எம்எஸ் தோனி ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லேருந்து வந்தவர். அதுக்கு முன்னாடியே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஆஸ்திரேலியாவில் போய் டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சார் ரஹானே. கோலி, ரோஹித் சர்மாலாம் இல்லாத பீரியடில் ஞாபகம். நீங்கள் இந்த சீரீஸ் தான் தோத்துட்டு வந்து நிற்கிறோம் 3-1 அதுக்கு முன்னாடி. ஸோ ரஹானே இஸ் அ வெரி குட் கேப்டன். அதுக்கு ஒரு உதாரணம் தான் ரீசெண்டாக முடிஞ்ச சயித் முஸ்தாக் அலி டோர்னமெண்ட் நடந்தது இல்லையா, கப்பு ஜெயிச்சு கொடுத்துட்டார்ல, கேப்டன் அவர் தான் மும்பைக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, அவரே பிரமாதமாக பண்ணார். ஏன்னா சிஎஸ்கே எடுக்கும்போதே எல்லோரும் யோசிச்சாங்க, என்ன அது ஸ்லோ சிங்கிள் டபுள் 120 110 இந்த ஸ்ட்ரைக் ரேட்டே எடுக்கிறாங்கன்னு நினச்சா, நான் ரஹானே வந்தோன்னே ஹுக் பண்ணுறதாகட்டும், ஃப்ளிக் பண்ணுறதாகட்டும், புல் பண்ணுறதாகட்டும் பயங்கரமாக விளையாண்டார் சிஎஸ்கேக்கு. இப்போ இந்த சயித் முஸ்தாக் அலியில் 8 மேட்ச்சில் 469 ரன்னுங்க. அவரோட ஆவரேஜ் 58.62, ஸ்ட்ரைக் ரேட் 164. அதுவும் இல்லாமல் 5 50 வேறு அடிச்சார் அவர் இப்போ முடிஞ்சு போன சயித் முஸ்தாக்ல. ஸோ ஈ கேன் ஆல்சோ பேட் வெரி வெல் அண்ட் இஸ் வெரி குட் கேப்டன். வெரி குட் மூவ் அவர் கேப்டனாக போட்டது. ஷேஸ் ஐயர் எடுக்க முடியல, he had to go and Philip Salt also had to go. பட் உஷாருக்கு இண்டிகாக எடுத்து வச்சுட்டாங்க. கண்டிப்பாக அந்த ரசல், சுனில் நாராயண் இருக்கிற வரைக்கும் அவங்க நீங்கள் ரைட் அப் பண்ணவே முடியாது. ரிங்கு சிங் வேறு. ரிங்கு சிங்கில் என்ன பார்த்தீங்கன்னா வெரி குட் ஃபினிஷர், இந்தியாக்கே ஃபினிஷர் விளையாடுறாரு. ஆனால் போன சீசன் அவர் கம்மியாக தான் விளையாண்டார். அவர் மொத்தமே 113 பால் தான் விளையாண்டார் ஹோல் டோர்னமெண்ட்லேயே. பார்த்துங்க, பேட்டிங் வரல அவருக்கு. இது இஸ் கெட்டிங் வேஸ்டட். என்ன கேட்டால் அவர் டாப் ஆர்டரில் அனுப்பணும். இப்போ என்ன பிளேயிங் லெவன் அப்போ அதை சொல்கிறேன் எப்படி அனுப்பணும்னு. ஆண்ட்ரூ ரசல் இன்னும் பவர் பிளேலையும் போடுவார். நான் சொல்ல வேணா, அவங்களுக்கு போன சீசன் ஜெயிச்சதில் 19 விக்கெட் எடுத்தாருங்க அவர் போலிங்கில். வெஸ்ட் இண்டீஸ் கூட அந்த மாதிரிலாம் விக்கெட் எடுத்தில்ல அவர். 19 விக்கெட்டு, 222 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட்டை 185. 19 விக்கெட்டு போலிங்லேயும் 185 ஸ்ட்ரைக் ரேட்டில் உங்களுக்கு ஒருத்தர் அடிக்கிறாருன்னா ஆவரேஜ் ஆஃப் 31.71 எனி டே இஸ் அன் அசட். அதே மாதிரி சுனில் நாராயண் கண்டினியூஸாக ஃபெயில் ஆகிட்டே இருந்தார் 2022-23. கௌதம் கம்பீர் வந்தார், நீ போ நேராக போய் ஓப்பன் பண்ணு போ, பிலிப் சால்ட் கூட ஓப்பன் என்ன பண்ணிட்டுவான்னு. அந்த 2 பேருமே சேர்ந்து 900 ரன் அடிச்சாங்க அந்த சீசனில். அது ஒரு மெயின் ரீசன் குட் ஓப்பனிங் பண்ணது. அதில் வந்து சுனில் நாராயண் 488 ரன், அது போனஸுங்க. இஸ் அ போலர். இந்த ரன் வந்து இஸ் அ போனஸ். 488 ரன்ஸ் வந்து ரன்ன பால்லாம் இல்லை பயங்கர குயிக்காக. ஆவரேஜ் 34.8, ஸ்ட்ரைக் ரேட் 180.74, 350 ஒரு 100 அடிச்சு நிற்கிறார் மனுஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஸ்ட்ராங் ஓப்பனிங் கொடுக்குறது. அதுதான் நான் சொல்கிறேன். சிஎஸ்கேக்கும் ரச்சின் ரவீந்திரா இந்த சிங்கிள் எடுக்கிற, டபுள் எடுக்கிற 112 130 வேலைக்காகாது. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி கிளாஸ் அப்பார்ட். கடந்த 2 வருஷத்தில் இந்தியாவுக்கு நிறைய விக்கெட் எடுத்ததே வருண் சக்கரவர்த்தி தான். இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி போய் கலக்கினார், இங்கிலாந்துக்கு ஒயிட் பாலில் கலக்கினார், முடிச்சுட்டு வந்து விஜய் ஹசாரே விளையாண்டார், சயித் முஸ்தாக் அலி விளையாண்டார்,
ஃபேண்டாஸ்டிக். 2 ஸ்பின்னர் இருக்கா இந்த சைடு, வருண் சக்கரவர்த்தி அந்த சூரியன் நினச்சி பாருங்க. ஸ்டார்ட் கோயிங் டு பிசி. எல்லாத்தோட இன்னும் பெரிய ப்ளஸ் 2 யங்ஸ்டர்ஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ், வைபவ் அரோரா அண்ட் ஹர்ஷித் ராணா. யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லாருமே உம்ரான் மலிக் பண்ணுவார், நடராஜன் பண்ணுவார், புவனேஸ்வர் குமார் பண்ணுவார், தெரியுமா சாம் கரன் பண்ணுவார். பார்த்தோம் இந்த 2 பசங்க அப்பா கலக்கிட்டாங்க. மிச்சல் ஸ்டார்க்கோட கைடன்ஸில் விளையாண்டது. ஹர்ஷித் ராணா எந்த அளவுக்கு கலக்கினார்னா 3 ஃபார்மெட்லேயே டெபியூட் பண்ணிட்டார் இந்தியாவுக்கு. ஆஸ்திரேலியாவில் போய் டெஸ்ட் மேட்ச் வர விளையாண்டார் அவர். இட்ஸ் வெரி குட், பிகம் அ வெரி குட் bowler. ஸோ அது ஒரு பெரிய பெரிய அசட். bowlers வின்னி டோர்னமெண்ட். நான் எப்போது சொல்கிற மாதிரி எனிவே இப்போ நம்ம கடற்கரை இவங்க பிளேயிங் லெவனை பார்த்துருவோம். என்னை பொறுத்தவரை தான். உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் சொல்லுங்கள் டக்குன்னு. ப்ரிவியூவில் அப்புறம் பார்த்து ஆர்சிபி கூட என்ன நடக்க போகுதுன்னு. ரைட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குவிட்டன் டிகாக்கா, குர்பேஸா யாரை ஓப்பன் பண்ணுவோன்னா ஐ வில் ப்ரிஃபர் குவிட்டன் டிகாக். ஏன்னா குர்பேஸ் சம்டைம் ஸ்கோர் பண்ண மாட்டார். இவர் 14 குவிட்டன் டிகாக் கேன் டூ வெல். அதனால் ஓப்பன் வித் குவிட்டன் டிகாக் அண்ட் சுனில் நாராயண். 2 பேரும் லெஃப்டி தான், நோ ப்ராப்ளம். கோன் ஹிட் அவ்வளோதான். 1 down ரஹானே, அஜிங்கர் ரஹானே, ஊ பெட்டர் தேன் அஜிங்கர் ரஹானே. அப்புறம் நம்பர் 4 வெங்கடேஷ் ஐயர். நம்பர் 5 அமைச்சிருங்க ரிங்கு சிங். கீழே அனுப்பவனா இஸ் மச் பெட்டர் பிளேயர் தன் தட். அதனால தான் சொன்ன 113 பால் தான் விளையாண்டார் போன சீசன். 6வது ஆண்ட்ரூ ரசல், அப்வியஸ்லி ராசில் அம்மாசில். ஏன்னா அவர் 10-12 ஓவருக்கு அப்புறம் வந்துடணும் அவர் அங்கே உள்ள. அது என்ன நம்பர் இருந்தாலும் சரி. 7வது நம்பர் ரமன்தீப் சிங். அவர் ஒரு ஆல்ரவுண்டர். போன வாட்டி நிறைய இம்பாக்டாக யூஸ் பண்ணாங்க. அவர் 2-3 போலிங் கூட உங்களுக்கு போட்டு கொடுப்பாரு. மேட்ச் வினர் ஆல்சோ வெரி குட் பிளேயர். இந்த RRR இருக்காங்களா, ரிங்கு, ரசல் அண்ட் ரமன்தீப், கேர்ஃபுல். 5, 6, 7 வெரி குட் பிளேயர். ஃபினிஷர்ஸ் 3 பேருமே. அப்வியஸ்லி 8வது வைபவ் அரோராவோ, ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணா பேட்டிங் கூட பண்ணுவார். லாஸ்ட் ஒரு 15 ரன் வேணா அடி கூட முடியும் அவரால். நம்பர் 10 வருண் சக்கரவர்த்தி. அப்வியஸ்லி மிஸ்ட்ரி போலர், நான் சொல்ல வேணாம். நான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி முன்னாடியே சொன்னேன் இவர் தான் நிறைய விக்கெட் எடுப்பார் பாருங்க. வெட்டு பால் இவரால் தான் போட முடியும். கேகேஆருக்கு போட்டேன்னா அதே மாதிரி பிரமாதப்படுத்திட்டார் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். நம்பர் 11 ஃபாஸ்ட் பாலர் ஆண்ட்ரிச் நோக்கியா இல்லைனா ஸ்பென்சர் ஜான்சன். ஆண்ட்ரிச் நோக்கியா எப்போ பார்த்தா இன்ஜூரி ஆகிடுவார். பெட்டர் ஒரு வாரமாக வச்சுட்டு யூ பிளே ஸ்பென்சர் ஜான்சன். வெரி குட். ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய பெர்ஃபார்ம் பண்ணவர். இதான் என்னோட 11. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். bowlers வின்னி டோர்னமெண்ட் தே ஹேவ் சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி அண்ட் இன்னும் இப்போ மோயின் அலி உள்ளே நான் கொண்டு வரல. மோயின் அலி வேறு எக்ஸ்ட்ரா இருக்கார். ரோஹ்மான் பவால், அவரு ஒரு பெரிய குட்டி ரசில் அவர் வேறு இருக்கார் அங்கே. அப்புறம் குர்பேஸ் அண்ட் ஆண்ட்ரிச் நோக்கியா. ஸோ மிச்சல் ஸ்டார்க்கு, சால்ட்டு, ஸ்ரேயஸ் எல்லாம் இல்லைன்னு கவலைப்பட வேணாம். ரஹானே வில் டூ அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். தே ஹேவ் த bowling டு கண்டெயின் எனி ஒன். மிச்சல் ஸ்டார்க் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அண்ட் நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்கள். புரிப்பதற்கு முன்னாடி லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.